ஏன்னா 14வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ எப்படி வந்து ஆண்டவர் வந்து தன் ஜனங்களை வந்து மீட்டுகிறார், மீட்டுக் கொள்ளுகிறார் அப்படின்னு பார்க்கணும் நம்ம. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ತನ್ನ ಜನರನ್ನ ಆತನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೊಂಡುಕೊಳ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அந்த ஒரு கூட்டம் ஜனம் இருக்குதுமா, ಅಲ್ಲಿ ಒಂದು ಗುಂಪಿನ ಜನ ಇರ್ತದೆ. அவங்க வந்து அந்த மார்க்க எடுத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா அந்த அந்தி கிறிஸ்துக்கு வணங்க மாட்டாங்க அவங்க. ಅವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಅಂತ್ಯ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಅಂದ್ರೆ ತಲೆ ಬಗ್ಗಿಸುವುದಿಲ್ಲ. அப்போ என்ன ஆகுது? ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? உலகத்துல வந்து அந்தி கிறிஸ்துக்கு விரோதமா போராடுறாரு. பாருங்க எப்படி போராடுறாருன்னு பாருங்க ஃபர்ஸ்ட். ಅಲ್ಲಿ ಅಂತ್ಯ ಕ್ರಿಸ್ತನ ವಿರುದ್ಧವಾಗಿ ದೇವರು ಲೋಕದಲ್ಲಿ ಹೋರಾಡ್ತಾನೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಂತ ಗಮನಿಸ್ರಿ. பாருங்க இங்க ஒரு மார்க் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் படத்துல வந்து எல்லார் நெத்திலயும் ஒரு மார்க் இருக்கு பாருங்க. ಅಲ್ಲಿ ಮೊದಲಲ್ಲಿ ಗಮನಿಸ್ರಿ, ಮೊದಲ ಚಿತ್ರದಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಹಣೆ ಮೇಲೆ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಮುದ್ರೆ ಇದೆ. 14வது அதிகாரம் 1வது வசனம். 14ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನ. அது யாரோட பேர் இருக்கு? இயேசு கிறிஸ்துவோட பேரு, பிதாவோட பேர் இருக்கு அவங்க நெத்தியில. ಅವರ ನೆತ್ತಿಯ ಮೇಲೆ ತಂದೆಯಾದ ದೇವರ ಹೆಸರು ಮತ್ತು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இது என்ன அர்த்தம்? ಅದರ ಅರ್ಥ ಏನು? நீங்க இப்ப என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரதர் அப்பனா ஏசப்பா பேரு ஜீசஸ் அண்ட் ஃபாதர் அப்படி பேர் வந்து எல்லாம் எழுதிக்கணுமா கிறிஸ்டியன்ஸ்? ಹಾಗಾದ್ರೆ ಯೇಸು ಮತ್ತು ತಂದೆ ಅಂತಕ್ಕಂತ ಹೆಸರನ್ನ ನೆತ್ತಿ ಮೇಲೆ ಬರೆಸ್ಕೊಳ್ಬೇಕಾ? இல்லங்க. நம்ம யாருக்கு சொந்தம் அதுதாங்க. இது டைட்டில். நம்ம டைட்டில் யாருக்கு நம்ம ஒரு லேண்டோட சேல் டீட் வந்து அந்த லேண்டுக்கு ஓனர் யாரு? ஒரு டைட்டில் இருக்கும்ல. அதே மாதிரி நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய ஆத்துமாக்கு சொந்தம் யாரு? இயேசு கிறிஸ்து பிதா. அது வந்து எழுதியிருக்காங்க அவ்வளவுதான். ಆ ಸೇಲ್ಸ್ ಡೀಡ್ ನಲ್ಲಿ ಇರ್ತದೆ ಆ ಒಂದು ಜಾಗಕ್ಕೆ ಯಾರು ಯಜಮಾನರು ಎಂಬುದಾಗಿ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ಯಾರು ಯಜಮಾನರು ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ತಿಳಿದು ಬರ್ತದೆ. சோ தயவு செய்து நீங்க போயிட்டு யாரும் மார்க் போட்டுக்காதீங்க. உங்க தலை மேல யாரும் மார்க் போட்டுக்காதீங்க. ದಯವಿಟ್ಟು ಯಾರು ಕೂಡ ಹೋಗಿ ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾರ್ಕ್ ಅನ್ನ ಹಾಕಿಕೊಳ್ಬೇಡ್ರಿ. திருப்பி நான் சொல்றேன், இது ஒரு விஷன், இது ஒரு தர்சனம். தர்சனத்துல பாக்குறாரு அவரு. நிஜமா லிட்டரலா பாக்கல யாரும் அவரு. ಅಲ್ಲಿ ದರ್ಶನದ ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲಿ ಅವರು ನೋಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಿಜವಾಗಿ ಅದನ್ನ ಅವರು ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ. அப்ப பாருங்க 6வது வசனத்துல பாருங்க, சுவிசேஷம் வந்து எல்லா தேசங்களுக்கும் சொல்லப்படுதான். தூதர்கள் 3 சைடு போய் வந்து என்ன பண்றாங்க? எல்லா சுவிசேஷத்தை சொல்றாங்க எல்லாருக்கும். ಅಲ್ಲಿ ಶುಭ ವಾರ್ತೆಯನ್ನ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ತಿಳಿಸುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. சோ ஒரு தூதர் வந்து பாபிலோன் சைடு, ஒரு தூதர் வந்து அந்த மிருகத்தை சண்டை போடுது, இன்னொரு தூதர் சுவிசேஷத்தை சொல்லுது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಮೃಗ ಬಾಬಿಲೋನ್ ನಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಹೋಗ್ತಾ ಇದೆ, ಒಂದು ದೂತ ಬಾಬಿಲೋನ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇನ್ನೊಂದು ದೂತ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಶುಭ ವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ದೂತರು ಕಾಣ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு பாருங்க. ಆಗ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಗಮನಿಸ್ರಿ. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருக்கு உண்மையா பயபக்தியா இருக்கிறாங்க. அந்த இடத்துல உலகத்துல இப்படி எல்லாம் அந்தி கிறிஸ்து வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவரே நம்பி ஆண்டவருடைய கைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ಅಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಅಂತಕ್ರಿಸ್ತನ ಮುಂದೆ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಜನಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತ ನಾಶಪಡಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವ್ರನ್ನ ನಡೆಸ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆ. 14வது அதிகாரம் 12வது வசனத்துல பாருங்க. 14ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ. எப்படி இருக்கணுமா கிறிஸ்தவங்க அந்த டைம்ல? ಆ ಒಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಬೇಕು ಅಂದ್ರೆ, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பரிசுத்தவான்களின் பொறுமை திருப்பி திருப்பி சொல்லுது பாத்தீங்களா? என்ன சொல்லுதுங்க? பொறுமை, பொறுமை, பொறுமை. ಅಲ್ಲಿ ತಾಳ್ಮೆ 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 ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಅಲ್ಲಿ ಪುನರಾವರ್ತನೆಯಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದೆ. அந்த டைம்ல யார் கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்கன்னு தெரியல. ரொம்ப ಕಷ್ಟಪಡ போறாங்க அந்த கிறிஸ்டியன்ஸ். ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯಾರು ಕ್ರೈಸ್ತರಾಗಿರ್ತಾ ಇದ್ರು ಎಂಬುದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಅಧಿಕವಾಗಿ ಕಷ್ಟಕ್ಕೆ ಒಳಪಡ್ತಾ ಇದ್ರು. ஆனாலும் வந்து அவங்க என்ன பொறுமையா இருங்க, விசுவாசமா இருங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காரு. ಆದ್ರೂ ಕೂಡ ತಾಳ್ಮೆಯಿಂದಿರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರನ್ನ ಉತ್ತೇಜನ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ ஒரு சைடு அந்தி கிறிஸ்துவோட 2வது மிருகம் அது வந்து ஒரே பிரச்சனைகளை பண்ணும்போது கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அவங்க வந்து எப்படி உண்மையுள்ளவர்களா இருக்காங்க நீங்க பாருங்க. ಅಲ್ಲಿ ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತನ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟರು ಕೂಡ ದೇವರ ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸಿ.